ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா முதல் போட்டியில் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில இந்திய அணிக்கு யார் தற்காலிக கேப்டனாக இருப்பார் அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்கள்ல முன்னாள் வீரர்கள் மத்தியில விவாதத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. அணியுடைய துணை கேப்டன் பும்ரா தான் அணில தற்காலிக கேப்டனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. சுனில் கவாஸ்கர் ஒரு படி மேலே போய் முதல் போட்டியில கேப்டன் ஆடவில்லை அப்படின்னா அந்த தொடர் முழுக்கவே பும்ரா தான் கேப்டனாக இருக்க வேண்டும், ரோஹித் சர்மா ஒரு வீரராக மட்டுமே பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ராவோ டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து சிறப்பாக ஆடி வரும் ரிஷப் பண்டை டெஸ்ட் அணியுடைய கேப்டனாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த கேப்டன் சர்ச்சை ரசிகர்கள் மத்தியில பரவி இருந்தது. இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட பொழுது பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் வெளிப்படையாக பதில கொடுத்திருக்காரு. அவர் அளித்த பதில பும்ரா தான் அணியுடைய துணை கேப்டன், எனவே அவர் தான் இந்திய அணியை வழிநடத்துவார், ரோஹித் இல்லை என்றால் பும்ரா தான் இந்திய அணியுடைய கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரோஹித் சர்மா முதல் போட்டியில ஆடுவாரா அப்படின்ற கேள்விக்கு நம்ம கம்பீர் அவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே உறுதியான தகவல் கிடைக்கல, அப்படி வந்தால் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.